நம்மை ஆதரித்து வழிநடத்துகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 55:22 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பாரத்தை ஆண்டவர் மேல் வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நேரம் இதற்கு மேல எனக்கு பலன் இல்லை, இதற்கு மேல தாக்கு பிடிக்காது, என்னால சுமக்க முடியல, என்னால தாங்க முடியல, போதும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு புலம்புறோம். அதோடு மட்டுமல்ல, அநேகர் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறாங்க தங்கள் காலத்திற்கு முன்பாகவே. இந்த ஆண்டவர் அதில் பிரியப்படுவதில்லை. நம்முடைய பாரங்களை, நம்முடைய வேதனைகளை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து அவரிடம் கொடுக்க சொல்லுகிறார். அவர் மாற்றுவார். வேதத்தில் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. 25 ஆண்டுகள் காத்திருந்து ஈசாக்கை பெற்றெடுக்கிறார்கள் ஆபிரகாமும் சாராலும். வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அந்த பிள்ளை அழகா வளர்ந்து வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகனை எனக்காக தகன பலியிடு என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, யோசித்து பார்க்கும்பொழுது ஆபிரகாம் கவலைப்படவே இல்லை. செத்துப்போன கற்பத்திலிருந்து அந்த குழந்தையை கர்த்தர் கொடுத்தாரு. ஆச்சரியமாய் அற்புதமாய் கொடுத்த குழந்தை. ஆனால் அதிகமா நேசித்து அதிகமா வளர்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அந்த பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுகிறார். நம்பிக்கையோடு பேசுகிறார். இன்னைக்கு நமக்கு கஷ்டம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுதுலாம் நம்முடைய வார்த்தை சிதறும். நம்பிக்கைங்கிறது அதில் இருக்காது, விசுவாசம் என்பது அதில் இருக்காது. எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும், பிரக்தி இருக்கும், சொல்லிட்டே போகலாம். ஆனால் என்ன சொல்லுகிறார்? போகிற இடத்தில் எல்லாம் மகனே கேட்கிறான், பலியிடுவதற்கு எல்லாம் இருக்குப்பா, ஆட்டுக்குட்டி இல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார் சொல்லுகிறார். உங்கள் பிரச்சனைக்கு முடிவு வரலையா, தீர்வு கிடைக்கலையா, இழுத்துக்கிட்டே இருக்குதா, நாம் செய்ய வேண்டியது கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னா கர்த்தருடைய கரத்தில் அதை கொடுங்கள். நீங்களே போட்டு தலை மண்டைக்குள்ள போட்டு யோசித்து இரவும் பகலும் முட்டி முடிவு கண்டிப்பா வராது. ஆனாலும் மன அழுத்தத்துக்குள்ளாகி அதனால சுகர் வர்றதுனால அடுத்த பிரஷர் வந்து சரீரம் முழுவதும் சாகிறதுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தர் பார்த்துக் கொள்வாருங்கிற அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள வாங்க. நான் கர்த்தர்ட்ட கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அதை விட்டுருங்க. சந்தோஷமா கர்த்தர் நடத்தட்டும்னு சொல்லி நடத்தல் இப்படி நடங்க. சூழ்நிலை மாறுவதை பார்ப்பீர்கள். ஒரு வேடிக்கையான ஒரு கதையை வாசித்தேன். ஒரு சிட்டுக்குருவி காட்டுல அங்கங்கும் பறந்து கொண்டே இருந்தது. அதுக்கு ஒரு குட்டி நாய் வந்து அதுக்கு ஃப்ரெண்டு. இது அப்படியே போயிட்டு திடீரென்று இதுக்கு ஒரு வினோதமான ஒரு ஆசை வந்துச்சுதான். மனிதர்கள் எல்லாம் வித்தியாசமான சுபாவத்தில் இருக்கிறாங்களா. சிலவங்க கோபப்படுறவங்களா இருக்காங்க, சிலவங்க எரிச்சல் படுறவங்களா இருக்கிறாங்க, சிலவங்க பார்த்தா கவலையோடு துக்கத்தோடு கூட இருக்கிறாங்க, சிலவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, காயத்தோடு இருக்கிறாங்க, இன்னும் நிறைய காரியம். சிலவங்க பொறாமையா இருக்காங்க, சிலவங்க பெருமையா பேசுறதுலே பெருசா இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு சின்ன கேரி பேக் எடுத்துட்டு அதுல எல்லாத்தையும் அவங்க புரியதெல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட பார்க்கும்போது கோபம் இருந்த அந்த கோபத்தை எடுத்து உள்ள போட்டுச்சுதான். அடுத்த ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொன்றா வாங்கி 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 போட்டு அதுக்கு அந்த பேக்ல ஃபுல்லா அது நிறைய ஐட்டங்கள் அப்படி சேர்ந்துட்டே இருக்குதான். குறித்த காலங்கள் குறிப்பு வரும்போது இந்த குருவியால பறக்கவே முடியல. ஏன்னா இது ஓவர் வெயிட் அந்த கேரி பேக் ஆயிடுச்சு. அதுக்கு உடனே என்ன பண்ணுதான், அப்படி போயிட்டு இருக்கும்போது நாள் சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது சின்ன மரத்தின் அடியில அதுல இருக்கும்போது அதனுடைய ஃப்ரெண்ட் அந்த குட்டி நாய் வந்து என்ன இப்படி இருக்கிறா சோகமாங்கும் போது ஒண்ணுமே புரியல, எனக்கு பறக்க முடியல முந்திய மாதிரி. இந்த பேக் என்ன, இதுல ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்கள் என்னங்கிறத நான் கலெக்ட் பண்ணி அதுல உள்ள வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அது உனக்கு எதுக்கு ஒவ்வொருத்துக்கு வெளியே போடு அப்படின்னுச்சான். பட் அந்த உள்ள இருக்க அந்த பேக்ல இருக்க கோபம், பெருமை, போறாம, எரிச்சல் எல்லாத்துக்கும் வெளியே போட்டதும் அந்த பேக்கை தூக்கி போட்டுச்சு. பழையபடி அது லகுவா பறக்க ஆரம்பிச்சுதான். பாருங்களா, சிறு பிள்ளைல சந்தோஷமா இருப்பாங்க, சந்தோஷமா இருந்திருக்கிறோம். ஆனா வளர வளர தேவையில்லாத சுபாவங்கள் நமக்குள் வந்து விடுகிறது, தேவையில்லாத பாரங்கள் நமக்குள் வந்து விடுகிறது, தேவையில்லாத காயங்கள் நமக்குள் வந்து விடுகிறது. யாரோ சொன்ன வார்த்தையை நம்ம அதை மறக்க மாட்டேக்கிறோம், மன்னிக்க மாட்டேக்கிறோம், மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கோம். அது நமக்கு உள்ள ரணமா மாத்திக்கிட்டே இருக்குது. காயம் மாறாதது, எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது. சின்ன சின்ன காரியங்கள் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு பேசணும்னா, கொஞ்சம் பொறுமையா பேசணும்னா பல பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கும். பல பிரச்சனைகள் வராமல் கூட அதனால இருந்திருக்கும், மாறி இருக்கும். ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சுமந்துட்டு இருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குது, தூக்கி வெளியே போடுங்க. உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், ஒரு நல்ல ஒரு மனம், ஒரு நிறைவு இருக்கும். பாரங்கள் எல்லாம் போயிடும். நம்முடைய மனம், நம்முடைய உள்ளம், நம்முடைய இறுதி ஒரு பாத்திரத்தை போல இப்படிப்பட்ட குப்பைகளுக்கெல்லாம் வைக்க வேண்டாம். பெருமை வேண்டாம், பொறாமை வேண்டாம், எல்லா பொல்லாத காரியங்களை தூக்கி போட்டுட்டோம்னா ஆண்டவர் உள்ள அனுமதிப்போம். அவருடைய சமாதானம் நிரப்போம், சந்தோஷம் நிரப்போம், ஆவியானுடைய நிறைவு வரும். எல்லாமே ஆச்சரியமா நடக்க ஆரம்பித்து விடுவோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பாரங்களை லகுவாய் மாற்றுகிறவர், எங்கள் பாரங்களை ஏற்றுக்கொள்கிறவர், எங்களை விசாரிக்கிறவர், ஆதரிக்கிறவர். அதற்காய் ஸ்தோத்திரம். பாரத்தோடு சுமக்க முடியலையே, தாங்க முடியலையே, தப்ப வழி இல்லையா, எத்தனை நாட்கள் தான் அந்த வேதனை, எத்தனை நாட்கள் தான் அந்த கஷ்டம் புலம்புகிற பிள்ளைகளை இதை கேட்பாரு புலம்பலை மாற்றுங்கப்பா. ஒருவேளை தேவையில்லாத காயங்கள், இவங்கெல்லாம் அப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்க, இப்படி நடத்திட்டாங்களே, எங்களை அவமானப்படுத்திட்டாங்களே, எங்களை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அதே நினைச்சிட்டு இருக்க பிள்ளைகள் அந்த பாரத்தை லகுவாய்க்கு அந்த காயங்களை ஆற்றுங்கப்பா.
விசேஷித்த கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். பாரத்தை வைக்க கற்றுக் கொடுங்கப்பா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அறிக்கை பண்ண எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைப்போம். அவர் நம்மை ஆதரிப்பார். நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.